தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட பாடலாசிரியர் சாரதி தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். சூப்பர் சார். தினமலர் நேயர்களுக்கும் மாடனும் போற்றும் மனிதர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சூப்பர் சார். நீலோத்தி இதனோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெஸ்பான்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. எழுதும்போது நான் இவ்வளோ ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு நான் உண்மையில் நினைக்கல. ஓகே. ஆனால் எப்பொழுதும் சொல்கிறது தான், எந்த பாடல் எழுதினாலும் அதுக்கு வந்து மக்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய வரவேற்பை பெறணும். ஏன்னா அவங்க கொடுக்குற வரவேற்பு வச்சு தான் எங்களுடைய திரைப்பயணத்தோட அடுத்த மைலேஜ் இருக்கும். அப்போ எல்லா பாடல்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணுங்கிற எண்ணத்தோடு தான் எழுதுவோம். ஆனால் நீலோத்தி வந்து எல்லைகளை கடந்துடுச்சு. அது எல்லாருக்குமான ஒரு நீலோத்தி சொந்தமாக்கி ஒரு பாடலாக மாறிடுச்சு. இந்த வெற்றியை வந்து நான் எதிர்பார்க்கல. சூப்பர் சார். பாடல் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இசை அப்படி இருந்தது. ஜஸ்டின் சாரோட இசை டியூனாக கேட்கும்போதே அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருந்தது. இயக்குனர் சுரேஷ் ராஜ்குமார் சாரோட கதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. நிச்சயமாக பாடல் பேசப்படும் அப்படின்னு நினச்சேன். இப்படி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமிலி ஆல்பம் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு கொண்டாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கொண்டாடுகின்ற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சார். ஏன்னா இன்ஸ்டாவை திறந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் நீலோத்தியோடைய ரீல்ஸ் தான் வந்து இப்போ வரைக்குமே போயிட்டு நிச்சயமாக இருக்கு. அந்த ஒரு ட்ரெண்டிங் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணுன்னா, நீலோத்தி பாட்டுக்கு நானும் என் மனைவியும் தான் ரீல்ஸ் பண்ணல. மற்றபடி நிறைய கப்புள்ஸு, நிறைய லவ்வர்ஸு, ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்லாம் நிறைய பேர் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பொறுப்பு எனக்கு அதிகமாகியிருக்கு. ஒரு விதத்தில் வந்து காற்றோட பட்டம் போல் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. நீலோத்தி வந்து அந்த அடையாளத்தை அர்த்தப்படுத்தினது இல்லாமல் பொறுப்பை வந்து அதிகமாக்கியிருக்கு. இனி எழுதக்கூடிய படங்களில் எந்த மாதிரியான பாடல்களாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை வச்சு எழுதணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை வந்து ரசிகர்களுடைய அந்த கொண்டாட்டம் வந்து எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இனிமேல் வந்து பாடல்கள், நம்ம எழுதுகிற பாடல்கள் கவனிக்கப்படுமோங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து வரிகளை பார்த்து பார்த்து எழுதக்கூடிய இடத்துக்கு வந்துடும். இது ஒரு நல்ல பொறுப்பு தான். அப்போ தான் நம்மள்ட்டேருந்தும் இன்னும் கொஞ்சம் அதிகமான உழைக்கணுங்கிற ஒரு முனைப்பு வரும். அந்த முனைப்பில் ஏற்கனவே தமிழில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. ஏன்னா அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சியில் நம்மளும் ஈடுபடுவோம். சூப்பர் சார். இதில் நீலோத்தி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னவா சார் இருக்குது? நிறைய இடத்துல சொல்லிட்டேன் நேர்காணலில், இருந்தாலும் சொல்கிறேன். எந்த ஒரு பாடலுக்கும் அந்த பாடலுக்குரிய சொல்லை வந்து தீர்மானிக்கிறது கதையும் இசையும் தான். இந்த கதையிலையும் பாடல்லையும் அதான் நிகழ்ந்தது. சுரேஷ் ராஜகுமாரி சார் சொன்ன அந்த கதை, அந்த சூழல், கலையரசி அப்துல், சிவகங்கை மாவட்டத்தில் வாழக்கூடிய 2 குடும்பங்களை சேர்ந்த மனிதர்கள், அப்புறம் மாறுபட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவங்க லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன சிக்கல், அதில் அந்த சின்ன சின்ன சிக்கல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் சிக்கலை உண்டு பண்ண, அந்த சிக்கலில் அப்துல் வந்து சிறைக்கு போக, சிறையிலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன், சக மனிதன் வந்து நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து அவருக்கான அந்த நீதி கிடைப்பதற்கான ஒரு சின்ன வழி அவர் திறந்து விடுறது. அப்போ வந்துருவாங்கிற நம்பிக்கையில் கலையரசி காத்துக்கிட்டு இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் அந்த பாடலுக்குள்ளே இருந்தது. ஏன்னா அடுத்த வந்து இறுதி காட்சி நோக்கி நகருது. இந்த பாடல் முடிஞ்சோடனே கதைப்படி ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது கடந்த பிறகு இறுதி காட்சி. அப்போ இந்த பாடல் வந்து மிக சரியாக போய் சேர்ந்ததுன்னா, இயக்குனர் இவ்வளோ நேரம், அந்த கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆடியன்ஸை வந்து தன்னுடைய கதைத்திறனால் கொண்டு வந்ததை இந்த பாடலும் தக்க வச்சு அடுத்த இடத்த கூட்டு போயிடுச்சுன்னா இந்த படம் வந்து இன்னும் நெருக்கமாயிரும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். அந்த பொறுப்பு எனக்கு அயோத்தி பாடல் மாதிரி இதுவும் எனக்கு உணர்த்துனுச்சு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஜஸ்டின் சாரோட இசை வந்து அங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. கேட்டதுமே நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் ரொம்ப நல்லா இருக்குது. இயக்குனர்கிட்ட சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குது சார், யார் எழுதினாலும் இந்த பாடல் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு தான் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கான தேடுதல் நம்ம செஞ்சோம். அப்போது சாதாரண வார்த்தையாக, அதாவது காதலிக்கிற மாதிரியான வார்த்தை அங்கே போட முடியாது. ஆனால் காதலி கொஞ்சிற மாதிரியான ஒரு வார்த்தை வேணும். அப்போ கதையே வந்து ஒரு சமூக நீதி கதையாக இருக்குது, ஒரு சமத்துவமான கதையாக இருக்குது. அப்போ ஏன் வந்து நம்ம நீளத்தை கையில் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கும்போது, நீளம்னு வெறும் ஆகாய நீளம், கடல் நீளம்னாலும் ஆகாய நீளமே, ஆழி நீளமேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டியூன் வேறு, அங்கே வேறு மாதிரி இருக்குது. அப்போ இயற்கையாக நம்ம ஊர்களில் பார்த்து அந்த மலர்கள் ஞாபகம் வந்தது.
அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. இதெல்லாம் சேர்ந்தது. ஆனால் வந்து நீலவத்தி நீளம்ங்கிறது வந்துருச்சு, ஆனால் நீலவத்திங்கிறது வரல. அப்போ என்ன பண்ணலாங்கும்போது ஒரு கொஞ்சம் மாதிரி ஒரு வார்த்தை எடுப்போமே, அதுதான் அப்படிங்கும்போது நீலவத்தி அப்படின்னு வந்துருச்சு. உண்மையை சொன்னால் இன்றைக்கி எல்லோரும் வந்து நீலவத்தின்னா என்ன பொருள், நீலவத்தினா என்ன பொருள்னு கேட்குறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட என் மனைவி நீலவத்தி யாருன்னு கேட்டுட்ருக்காங்க. அப்படி ஒரு சூழலை உண்டாக்கிடுச்சு. சூழல் உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து இது நான் சொல்கிறது கரெக்டானு பாருங்கள். லாந்திரன் அப்படின்னா உன் நினப்பில் அலையிறேன், அப்படி லாந்திரனா அலையிறது அதுதானே? அலையிறது தான் நிச்சயமாக. அது வந்து திருநெல்வேலி, கோவில்பட்டி, நாகர்கோவில், சிவகங்கை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஏரியாக்களில் பகுதிகளில் இந்த வார்த்தையை புழங்குவாங்க. அதிகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் இந்த பக்கம் இருக்கும் அந்த லாந்திரங்கிற சொல்லு. நீங்கள் கரிசல் காட்டு எழுத்தாளருடைய கதைகள் படிச்சிங்கன்னா அதில் நிறைய லாந்திரன் அப்படிங்கிற சொல் பயன்படுத்த போகும். ஏற்கனவே தமிழ் பாடல்களையும் 1-2 பாடல்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அது எங்கேயாவது இடுக்கில் வந்திருக்கும். அதனால் நிறைய பேருக்கு இது சரணங்கள், இடுக்குன்னு நான் சொல்கிறது சரணங்களில் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு வைரம் சார் பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பல்லவிலே அந்த சொல் வந்து அமைஞ்சதும் என்ன, அதுவும் சரியான இடத்துல, ஒரு சரியான கதையில், ஒரு சரியான இடத்துல, ஒரு சரியான இசையில் அந்த சொல் வந்து உள்ளே புழங்க ஆரம்பித்ததும். ஏன்னா ரேர் தான் அது. நான் சொல்ல மாதிரி எப்பயோ ஒரு பாட்டில் எங்கேயோ புழங்கியிருக்காருன்னு எனக்கு. ஏன்னா நோங்குறன்னு ஒரு அதில் எழுதியிருந்தார். அதோட அடுத்த ஸ்டெப்பாக லாந்திரன் எழுதியிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எழுதுன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து இந்த லாந்திரங்கிற சொல் வந்து எல்லாருக்கும் புது சொல்லாக மாறிடுச்சு. அதுதான் அது நான் ஏற்கனவே சொன்னதான். ஒரு நடக்கிறதுக்கும் பறக்கிறதுக்கும் இடையில ஒரு மனிதனுடைய ஒரு மூமெண்ட்டு தான் அது. என்ன, அதிகம் புழங்காத இடத்துல திடீர்னு ஒருத்தன் புழங்குவான். அவன் ஒரு காரணமாக புழங்குவான் அந்த இடத்துல. அப்போ பார்க்குறவங்க ஒரு சந்தேகத்தோடு பார்ப்பாங்க. ஏன் அந்த பிள்ளைங்க லாந்திட்டு கிடக்கு, ஏன் அந்த பையங்க லாந்துறான், என்னத்தை கிழிச்சிட்டாங்க இப்படி லாந்திக்கிட்டு கிடக்குறான். அந்த அந்த நம்ம செயல்களுக்கு பொறுத்த மாதிரி அந்த அந்த லாந்திரங்கிற சொல்லோட ஒலி மாறுபட்டும். சில இடத்துல நீண்டு ஒலிக்கும், சில இடத்துல குறுகி ஒலிக்கும். அப்படி வரும் அது லாந்திரங்கிறது. அதேமாதிரி வட்டார வழக்கை வந்து தமிழ் சினிமாவில் வரக்கூடிய பாடல்களில் அதிகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பயன்படுத்தணும்னா வழியை திணிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து சென்னை மாதிரியான ஒரு படங்கள், இப்போ சென்னை 28லேயோ வேறு இப்போ நகரம், இப்போ ட்ராகன் மாதிரியான படங்கள்லையோ நீங்கள் வந்து, நான் இப்போ உள்ள படத்தை சொல்கிறேன், புரியுது, அந்த மாதிரி படங்கள்லையோ வந்து நீங்கள் ஜீன்ஸ்லேயோ வந்து வட்டாரச்சொல்லை பயன்படுத்த முடியும். ஆனால் கிழக்கு செம்மையிலையோ அல்லது சிறை மாதிரியான படங்கள்லையோ நீங்கள் அந்த குடும்பத்து மொழிகளை தானே பேசி ஆகணும். அந்த குடும்பத்துனா அந்த மண்ணினுடைய மொழிகள். நீங்கள் இப்போ மானூத்து மந்தையில் அப்படின்னு ஆரம்பித்தா தானே அது. நீங்கள் அதே கொண்டு வந்து ஒரு காலா படத்துலேயோ அல்லது சார்புட்டா படத்துலேயோ நீங்கள் பயன்படுத்த முடியாது. அது நகர சென்னை மாதிரியான மாநகராட்சி சேர்ந்த படம், வட சென்னை படம். அப்போ அங்கே நீங்கள் வந்து அந்த மாதிரியான லாங்குவேஜ் உள்ள மொழிகளை உள்ள பயன்படுத்தினா தான் அந்த படத்தோடு பார்க்கும்போது நம்ம கனெக்ட் ஆகும். இல்லைன்னா அது படம் வேறு, பாடல் வேறு, இசை வேறுன்னு துண்டு துண்டாக பிரித்து காமிச்சு ஏதோ ஒரு உடல் குறாய்வு பண்ண மாதிரி இருக்கும். அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது நான் பண்ணதில்லை. நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த வழியில் தான் பயணப்படுறாங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிராமத்து பாடல்கள் அப்படி எதுவும் ஆங்கில பாடல் அங்கே இருந்து பார்த்துறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை, இருக்காது. ரேராக இருந்துருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ட்ரீம் சாங்கு அல்லது ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு கிளப் சாங்கு அப்படின்னு வச்சு வேணால் எதாவது பண்ணியிருக்கலாம் முடியும். ஒரு காதலன் காதலி அந்த மாதிரியான இருக்கிற இடத்துல ரொம்ப ஆங்கிலம் கலந்த ஒரு கிராமத்து பாடலை கொண்டு வந்து திடீர்னு ஒரு நகரத்துடைய மொழியில் கையாண்டிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். புரியுது சார். ஏன்னா இதை ரொம்ப சிலாதித்து பேசுகிறாங்கல்ல, அந்த வட்டார வழக்கை வந்து இப்போ லாந்திரங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், இதுமாரி வட்டார வழக்கை நிறையா சிலாதித்து பேசுகிறாங்க. ஸோ அந்த வகையில் அது வரது நல்லதான ஒரு விஷயமா தானே? ஆமாம் சார். நான் கிராமத்து வார்த்தை எல்லாம், அதாவது திணிக்காமல் இருக்கணும். கிராமத்து வார்த்தைகள் நகர வார்த்தைகள்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, முதல்ல தமிழ் என்ன. அப்புறம் வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்டந்தோறும் ஒரு சில மாவட்டங்களில் தமிழுடைய ஓசை வந்து கொஞ்சம் மாறும். இப்போ நான் பேசுகிற இது வந்து டெல்டா மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். நீங்கள் கொஞ்சம் அப்படி மதுரை பக்கம் போயிட்டீங்கன்னா லேசாக ஓசை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். எங்கிட்டு போகிற அப்படிம்பாங்க என்ன. அதே நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் திருநெல்வேலி, நாகர்கோவில் போயிட்டீங்கன்னா ஏழை என்னல அப்படிம்பாங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பக்கம் வந்துட்டால் என்ற வாய்ப்புள்ள என்ன பேசுது அப்படிமா. எல்லாம் தமிழ் தான். ஓசையில் இருக்கக்கூடிய அந்த ஒலி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். அப்போ சென்னையில் வரும்போது இங்கேயும் அந்த ஓசை மாறுபடும். அப்போ நம்ம தமிழ் ஒன்று தான், அந்த ஓசை மாறுபடுது. ஆனால் நம்ம எந்த கதைக்களத்துலேருந்து ஒரு பாடல் எழுதுகிறோமோ அல்லது அந்த கதைக்களம் எந்த மண்ணில் நிகழுதோ அதுலேருந்து அந்த நீங்கள் பாடல் வரிகள் எடுக்க முடியும்.
புரியுது சார். எப்பொழுதுமே நான் அது பார்த்து பார்த்து தான் அது எல்லாருமே பயணப்பட்டுருக்கேன். இப்போ எனக்கு சொல்லப்போனால் ஒரு பாடலை வந்து என்ன சொல்கிறது, இப்போ லாந்திரன் லாந்திரன் ஒரு வரி எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் மெய்யியல், ம். மெய்நிகரியல், கண்ணாலனே அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. கரெக்ட். புரியுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த லேயரில் இருக்கக்கூடிய சொற்களாகவே போயிடணும். நினச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னு நெஞ்சம் கடந்து எங்குது, படைச்ச சாமி கேட்க. இப்போ படைச்சங்கிறது கூட டே தான் எழுதியிருப்போம். படைச்ச டை போட்டிருக்க மாட்டோம். கரெக்ட். என்ன, ஏன்னா பாடுறவங்களுக்கும் அப்போ தான் வந்து அந்த உச்சரிப்புலே பாடுவாங்க. சொல்லிடுவோம், நம்ம இயக்குனர் சொல்லிடுவாங்க, இசையமைப்பாளர் சொல்லிடுவாங்க, அருகாமையில் நம்ம இருக்க பாடலாசிரியர்களும் சொல்லிடுவாங்க. இருந்தாலுமே அது எழுதும்போது சொல்ல எழுதுனா நீங்கள் டைச்ச சாமி தான் எழுதணும். ஆனால் பாடல் எழுதும்போது டச்ச சாமி தான் எழுதணும். ஆமாம். அதனால் அது ஒன்று உண்டு. நிறைய பேரோட ஃபேவரட் வேறு அந்த அந்த லைன். நிச்சயமா சாமி கேட்கலையே, படித்த சாமி கேட்டுருச்சு. நிறைய பேரோட ஃபேவரட் கூட. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே கவிஞர்களை மக்கள் கொண்டாட மறக்கிறாங்களா இல்லை கண்ணுக்கு தெரியலையா? இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் கொண்டாட மறக்கிறாங்கன்னா இப்போ எனக்கே நிகழ்ந்திருக்கு இல்லையா? இப்போ நிலவத்தி வந்து அதுக்கான ஒரு பெரிய காலாவாசகம் தேவைப்படுத்தலை. இப்போ ஒரு பாடல் வந்து ஹிட் ஆகுது, அந்த பாடலை வந்து கொண்டாடுறாங்க. பட் இந்த பாடல் ஆசிரியர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு கவிஞரை ஞாபகம் வச்சுக்கவோ இல்லை கண்ணுக்கு தெரியவோ கொண்டாடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் அப்படிலாம் ரசிகர்கள் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ நீலோத்தி பாடலுடைய அந்த லிங்க்கு கீழே இருக்க ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் ஒரு 10 கமெண்ட்டுக்கு ஒரு கமெண்ட்டு என் பேரை எழுதுகிறாங்க, லிரிக்ஸ்ட் மெயின் பண்ணுறாங்க. அப்புறம் இவருக்கு நிறைய பாடல் கொடுங்க அப்படின்னு எழுதுகிறாங்க. சில பாடல்களை தேடி பார்த்துட்டு இந்த பாடல்லாம் இவர் தான் எழுதியிருக்காரு, இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. என்ன, அது நடக்கும் சார், அது எல்லாருக்குமே நடக்கும். அது ஏன்னா நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, செலிபிரிட்டியான ஒரு மனிதர் கிடையாது, அல்லது ஒரு செலிபிரிட்டியான ஒரு ஃபேமிலியிலேருந்து நம்ம உள்ளே வரல. ஓகே. அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த வார்த்தை தான், அந்த அந்த இதுக்குள்ளே தான் நான் வரேன். நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லிட்டீங்க. செலிபிரிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நான் வரேன். திரைத்துறையில் ஒரு படத்தில் இருக்கக்கூடிய கதை, ஹீரோவாக சரி ஹீரோயினாக சரி, எந்த படமாக இருக்கட்டும், அந்த படம் வெற்றி படமோ தோல்வி படமோ வணிக ரீதியாக அவங்கள கொண்டாடுறாங்க ஏதோ ஒரு வகையில். ஆனால் இங்கே கவிஞர்களுக்கு அந்த ஒரு வெளிச்சம் படுறது இல்லைல்ல? இல்லை படுது. அதான் நீங்கள் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% கவிஞர்கள் வந்து கொண்டாடுறாங்க, படுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எனக்கு தெரிஞ்ச இந்த 2000 வந்து மிக அளவு பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட கவிஞர் அண்ணன் நாமுத்துக்குமார். அவரை தெரியாதவங்களே இல்லை, அவரை பற்றி பேசாதவங்களும் இல்லை. இப்போ வரைக்கும் அவர் உயிர்ப்போட இருக்கார். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், புத்தக வடிவிலையாக இருக்கட்டும், எதுலையாவது ஒன்று அவருடைய கவிதையை பாடல்கள் எடுத்து போட்டு அவரை பற்றி நினைவு கூர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன, அப்போ நினைக்கப்படாமல் கொண்டாடப்படாமல் ஒரு கவிஞர் இவ்வளோ தூரம் பயணப்படல் இல்லை. அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த கவிஞர் கார்கி ஆகட்டும், கவிஞர் யுகபாரதி ஆகட்டும், கவிஞர் கபிலன் ஆகட்டும், கவிஞர் பாவிஜி ஆகட்டும், பழனி பாரதியன் ஆகட்டும், இவங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே என்ன இன்றைக்கி வந்து ரசிகர்களால் கொண்டாடப்படுறாங்க. ரசிகர்கள்ட்ட போய் சேர அளவுக்கு அவங்களும் உழைக்கிறாங்க, பாடல் எழுதுகிறாங்க. கவிஞர் தாமரை அவர்களாகட்டும், கவிஞர் உமாதேவி ஆகட்டும், இன்னும் இப்போ சமகாலத்தில் பாடல் எழுதுகிற நிறைய கவிஞர்கள் எல்லாருமே தன்னுடைய உழைப்பை ஒரு 100% செலுத்தும் போது அது சரியான ஒரு இடத்துல அது பாடலாக மாறும்போது அது மக்கள்கிட்ட சேர்ந்துருது. அப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓகே ஓகே சரிங்களா, அவங்களுக்கு இதை யார் எழுந்தது, இந்த வரி நல்லா இருக்கே, அப்போ தேடி பார்க்குறாங்க. அப்போ அவரை பற்றிய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஓகே ஓகே புரியுது. ஜஸ்டின் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஜஸ்டின் சாரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து உண்மையிலே ஒரு மிக சிறப்பான அனுபவம். அது அவர் இசையில் பாடல் எழுதுனுங்கிறது என்னுடைய இப்போ கனவு இல்லை, 15 வருஷத்து கனவு. உண்மையை சொன்னால் ஒரு இடத்துல அவரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் சந்தித்தேன். அந்த நேரத்தில் நான் அயோத்தியெல்லாம் எழுதிட்டேன். என்னுடைய கவிதை தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருந்தேன், காசு கொடுக்கும் யானைகள்னு. சாரை போய் சந்தித்து அந்த கவிதை தொகுப்பு கொடுத்துட்டு வாய்ப்பு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரு திரைப்படத்துலையும் கொடுத்தாங்க. அது என்னன்னு தெரில, பாடலாம் எழுதி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படம் வந்து ப்ராஜெக்டாக கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. சரி இது நடந்துடும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிறை அழைப்பு வந்தது. அது வந்து இயக்குனர் ராஜகுமாரி சார் வந்து காற்றோட பட்டம் போல பாட்டை கேட்டுட்டு அவர் கூப்பிட்டுருந்தார். அந்த பாடலை அவரை கேட்க வைக்கிறது காரணம் அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரும் அயோத்தி படத்தினுடைய ஒளிப்பதிவாளருமான நண்பர் திரு மாதேஷ் மாணிக்கம் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அங்கே சுரேஷ் ராஜகுமாரி சாரோடைய யூனிட்டில் இருந்த இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், 7 ஸ்ட்ரீட் ஸ்டுடியோட நிர்வாக தயாரிப்புகள் எல்லாருக்குமே அந்த பாடல் ஒரு வகையில் போய் காற்றோடு பட்டம் போல் அவங்கள கவர்ந்துருக்கு. அவர் கூட்டு கொடுக்கலாங்க அப்படின்னோடனே அப்புறம் கூட்டு பேசினாங்க. முதல் சந்திப்புலேயே சுரேஷ் ராஜகுமார் சாருக்கு
என் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கதையை சொன்னார். ரொம்ப அறம் சார்ந்த மனிதர் அவரும். ஜஸ்டின் சாரும் அறம் சார்ந்த மனிதர், மனிதாபிமான மனிதர், மென்மையான மனிதர். அதே நேரத்தில் சுரேஷ் ராஜகுமாரி சாரும் ஒரு அறம் சார்ந்த மனிதர். அதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக எல்லா விதமான முயற்சியும் எடுக்கிறாங்க. அதை பழகும் போதே தெரிஞ்சது. ஓகே ஓகே. அதுக்கான எல்லா எஃபெக்டும் போடுறாங்க. நம்மளும் அதுக்கான எஃபெக்ட் போடணும். புரியுது. அது அவங்க வாக்கு நிறைவேற்றுறதுக்கு எடுக்கிற அதே முயற்சியை அவங்க வெளியில் போய் சொல்லணும் இல்லையா, இவர் நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளும் அந்த உழைப்பை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை கூட்டு போகிறாங்க. ஜஸ்டின் சாருடைய மியூசிக் சொல்லவே வேண்டாம். மியூசிக் நிறைய அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இதில் இன்னும் கூடுதலாக அவருடைய இசை வந்து பக்கபலம் ஆகிடுச்சு. அப்புறம் கவிஞர்களின் பாடலாசிரியர் தான் அவர். எதுக்கு சொல்கிறேன்னா, அவரும் கவிஞர். இந்த படத்துலேயே வந்து மன்னிச்சிருன்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார். நிறைய வாசிப்பார் அவர். நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கேன், அவருடைய ஸ்டுடியோவுக்கு போயிட்டா சாப்பிடாம அனுப்ப மாட்டார். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது சம்பளம்லாம் வரலைன்னா கேட்பார், சம்பளம் வந்துடுச்சான்னு. வரலைன்னா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, நம்ம சொல்ல வேணாம், நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரே உதவி பண்ணுவார். நம்ம மறுத்தாலும் இல்லை நீங்கள் வச்சுங்க, இது என்னோடய தனிப்பட்ட அன்பளிப்பு, அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஜஸ்டின் சார் மீண்டும் தொடர்ந்து உங்கள் இசையமைப்பில் எழுதணும். சூப்பர் சார். அதேமாரி சிங்கர்ஸ் சின்மய் அண்ட் சுராஜ் சந்தோஷ், அவங்க 2 பேரையும் நான் சொல்லணுமா என்ன? நான் தான் நீலோத்தி பாடல் மூலமாகவும் காற்றோட பட்டம் போல பாடல் மூலமாக அறிமுகமாயிருக்கேன். அவங்களாம் எவ்வளோ பெரிய லெஜண்ட். வார்த்தைக்கு உயிர் கொடுத்தவங்க. ஆமாம்மா, எவ்வளோ பாடல். சின்மயி மேடோட ஒரு 4-5 படம் நான் என்னுடைய பாடுற மாதிரி இருந்து தள்ளி போயிடுச்சு வேறு சில காரணங்களால். ஆனால் அந்த பாடல் நடைபெற்றது, ஒளிப்பதிவில் நடைபெற்றது, படத்துலலாம் வந்துருச்சு. ஆனால் சின்மயி மேடம் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போய் அவங்க பிஸியாக இருந்திருப்பாங்க போல இருக்குது, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அதை நான் நம்ம கேட்க முடியாது. அது இந்த படத்தில் சின்மயி மேடம் தான் பாட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு ரெக்கார்டிங், நீங்கள் ஸ்டுடியோக்கு வாங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் சின்மயி மேடம்னாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா எந்த ஒரு பாடலுக்கும் உயிர் கொடுத்து பாடக்கூடிய ஒரு பாடகி அவங்க. எதையும் வந்து டேரிங்காக பேசக்கூடிய அந்த பாடல் பாட வர அன்னைக்கு கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் விருது வாங்கிட்டு தான் நேரடியாக அங்கே வந்து பாடினாங்க. அவங்க உச்சரிப்பெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அவங்க சிங்கிங்கெல்லாம் உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. சுரேஷ் சந்தோஷ் சார் ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார். அவர் வந்து மொழி தாண்டிய ஒரு பாடகராக இருந்தாலும் இந்த மொழிக்கு அந்த நீங்கள் சொல்கிற லாந்திரனுக்கெல்லாம் அவ்வளோ உயிர் கொடுத்துருக்காரு. அந்த குரல் வந்து ஒரு மெஸ்மரைசிங் பண்ணிடுச்சு. சூரஜ் சாருடைய குரலும் சின்மயி மேடத்தோட குரலும் சேர்ந்து அந்த வரிகள் இசைக்கான எல்லாத்தையும் சேர்த்து அதை எலிவேட் பண்ணிடுச்சு. ஏன்னா ஒரு பாடலுக்கு மிக முக்கியமாக 5 முக்கியம்: இயக்குனர், இசையமைப்பாளர், கவிஞர், பாடகர், பாடகி, 5ஆவதா அந்த டீம், ஒளிப்பதிவாளர், நடிக்கிறவங்க எல்லாம். ஏன்னா முதல்ல ஒரு பாடலுக்கு இவங்க 4 பேர் தான். ஒரு இயக்குனர் நல்ல கதையை உருவாக்கணும், அந்த கதையில் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு இசையமைப்பாளர் தன்னுடைய சிந்தனையின் மூலமாக ஒரு நல்ல பாடலை உருவாக்கணும். அப்புறம் அந்த கதையும் இசையும் கெடாதவாறு ஒரு கவிஞர் வந்து அதுக்கு நல்ல வார்த்தைகளை போட்டு பாடணும். அதுக்கப்புறம் அந்த பாடலுக்கு 2 பாடகர்கள், ஆண் பாடகரோ பெண் பாடகரோ வந்து இருந்து அவங்களுடைய குரல் வளம் மூலம் அதுக்கு அந்த வரிக்கும் இசைக்கும் கதைக்கும் உயிர் ஊட்டணும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் களத்தில் ஒளிப்பதிவாளர், அந்த டீம் எல்லோரும் சேர்ந்து, நடிகர் எல்லோரும் சேர்ந்து படமாக்கி கொடுக்கணும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட பாடகர்கள் வந்து வாய்ஸ் ஆக்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க முதல்ல அந்த இடத்துல லாந்திரங்கும் போது அவங்க லாந்திரம் தான் நடிச்சிடணும். நீலவத்தின்னு கொஞ்சம் எஸ்பிபி சார் சொல்லுவார், என்னென்னா பாட்டு பாடுறது வந்து நடிக்கிறது. கண்டிப்பாக நான் அதை உணர்ந்திருக்கேன். நான் சொல்லி கேட்கல, ஆனால் வந்து எஸ்பிபி சாருடைய குரலில் அதை நான் உணர்ந்திருக்கேன். எங்கே சிரிக்க அந்த பாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்வார், அப்படியே சிரிப்பார், அப்படி நெளிவார், அஹாம்பார். சில நேரங்கள் நமக்கு முன்னாடி எழுதின கவிஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவர் என்னுடைய பாடல்கள் அவர் பாடக்கூடிய வாய்ப்பு பாக்கியம் எனக்கு அமையலை. வேறு சில கவிஞர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம நினைக்காத ஒன்று அங்கே செஞ்சிருவார். ஆனால் நம்ம வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்போம், எழுதும்போது யோசிச்சிருக்க மாட்டோம். அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது அங்கே அவருடைய குரலில் அந்த அந்த இசையும் கெடாதவாறு, அந்த வரியும் கெடாதவாறு ஒன்று செஞ்சிருவார். திடீர்னு முக்கிட்டு போவார். ஆனால் அந்த முக்களுக்கான முனங்களுக்கான விஷயம் என்னங்கிறது கேட்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். என்ன அற்புதமான ஒரு பாடகர். இன்றைக்கி அவரெல்லாம் இல்லாதது எங்களை மாதிரி பாடகர்களுக்கு, கவிஞர்களுக்கு பல பேருக்கு வருத்தம். அதுமாரி அயோத்தி படத்துடைய பாட்டு வந்து எல்லா சைடுமே ஒழிச்ச ஒரு பாடல், காற்றோடு பட்டம் போல். ஆனால் அயோத்தியில் உங்களுக்கான ரெகக்னேஷன் அந்தளவுக்கு
கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு. ஏன்னா இப்போ உங்களை அதிகமாக சந்திக்க முடியுது, பார்க்க முடியுது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த டைமுக்கு அப்புறம் பெருசாக பார்க்க முடியல. ரெகக்னேஷனுங்கிறது அந்த அளவுக்கு கிடைக்கலையோ? கிட்டத்தட்ட உண்மைதான். நீங்கள் ரெகக்னேஷனுங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அயோத்தி பாடல் ஹிட் ஆகிடுச்சு, நீங்கள் நிறைய படங்கள் எழுதலையே, இந்த 2 வருஷத்தில் ஒரு 100 படங்களாவது எழுதியிருக்கணுமே. ம். நான் அந்த அளவுகோல் எடுத்துக்கிறேன், அந்த ரெகக்னேஷனுங்கிறது. அந்த அளவுகோல் எடுத்துக்கிட்டால் அது நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. ஆனால் பாடலாக பார்த்தீங்கன்னா அது நிறைய ரசிகர்களுக்கு போய் சேர்ந்துடுச்சு. கண்டிப்பாக. என்ன, நிறைய சினிமா துறை சார்ந்த நிறைய இசையமைப்பாளர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே அந்த பாடல் போய் சேர்ந்துருச்சு. எங்கேயாவது சந்திக்கும் போது இவர் தான் அந்த பாடல் எழுதினவர்னு யாராவது நண்பர்கள் அறிமுகப்படுத்தினாலோ, அல்லது நான் வாய்ப்பு கேட்டு போகும்போது சமீபத்தில் என்ன படம் எழுதுனீங்க அப்படின்னா, அயோத்தியில் எழுதினேன். அயோத்தியில் எந்த பாட்டு எழுதுனீங்க அப்படிம்பாங்க. காற்றோட பட்டம் போல. அது என்ன பாட்டு எழுதுனீங்கன்னு கேட்கும்போது இருந்த அந்த கண்கள் வந்து காற்றோட பட்டம் மூலமாக அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பிளிங்க் ஆகி அப்படியே இதாகும். ஸோ அப்போ அது போய் அவங்கள்ட்ட சேர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இந்த படத்தில் பாடல் இருக்குது, இல்லை கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், நம்ம அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த பாட்டுக்கு நான் உழைத்த உழைப்புக்கான மக்களின் அங்கீகாரம் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. தாராளமாக. அதேமாரி கண்ணதாசன் ஐயாவாக இருக்கட்டும், நாமுத்துக்குமார் அவங்களாக இருக்கட்டும், இதுமாரி பெரிய கவிஞர்களுடைய வாழ்க்கை முழுமையடையாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அது ஏன்னு நினைக்கிறீங்க சார்? எந்த விதத்தில் முழுமையடையாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் நானும் கேட்கல. ஏன்னா பல பேர் இதை சொல்லும் போது எனக்கு கேட்க முடியுது என்னன்னா, நாமுத்துக்குமார் இன்னும் பல விஷயங்கள் செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு அது அனுமானத்துக்கு நம்ம எப்படின்னு பதில் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து அதுதான் சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எவ்வளோங்கிறத யாருமே தீர்மானிக்க முடியாது. இருந்திருந்தால் அவங்க 2 பேரும் இன்னும் எவ்வளோ செஞ்சுருப்பாங்க. எவ்வளோ பாடல்கள் கண்ணதாசனையும் எழுதியிருப்பார், அண்ணன் முத்துக்குமாரன் எழுதியிருப்பாங்க. பாடல்கள் மட்டும் இல்லாமல் கதைகள் எழுதியிருக்கலாம், படங்கள் தயாரிச்சிருக்கலாம், நாவல்கள் எழுதியிருக்கலாம், இன்னும் நிறைய கவிஞர்களை கூட அவங்க உருவாக்கியிருக்கலாம். அதாவது ஒரு சின்ன ஒரு பாடலாசிரியர் யூனிவர்சிட்டி மாதிரி கூட ஒன்று அவங்க ஆரம்பித்து, நான் கூட அந்த பல்கலைக்கழகத்தை படிச்சிருந்து கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் கூட செஞ்சுருக்கலாம். காலம் வந்து அவங்களுக்கான வாழ்நாளை நீட்டிக்கலை, அவ்வளோதானே தவிர அவங்க இருந்த வரைக்கும் அவங்க செய்ய வேண்டிய செயலை வந்து செவனே தான் செஞ்சுருக்க தான் நான் கருதுகிறேன். ஏன்னா எங்கேயுமே அவங்களுடைய சிந்தனைகள் தடைப்படலை, அவங்களுடைய ஆற்றலுடைய வீச்சம் அவங்களுடைய வாழ்நாளின் இறுதி வரை குறையவே இல்லை. அதாவது அவங்க வாழ்ந்த நாளின் வரை என்ன, இன்னும் ஒரு 10 வருடமோ 20 வருடமோ 30 வருடமோ இருந்திருந்தாலும் இதை விட பன்மடங்கு தான் அவங்களுடைய வீச்சு இருந்திருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் சரியாக சொல்லணுன்னா 1997 90நாலும் பயந்துருவாங்க, அவ்வளோ ரொம்ப கிபிக்கு போகிற போல இருக்கே அப்படின்னு. என்ன 97 இறுதியில் நான் வந்தேன். நவம்பரில் வந்ததுமே சென்னையை முதல்ல என்னை பயமுறுத்தினது. அங்கே வந்து இறங்கினா சுற்றி பார்க்குற பக்கம்லாம் ஆயிரம் மனிதர்கள் நடந்தும் கார்களையும் சைக்கிள் பைக்குன்னு அப்படி பறக்கிறாங்க. நாகேஷ் ஐயாவுடைய பாட்டு ஒன்று இருக்கும், மெட்ராஸ் நல்ல கிட்டத்தட்ட அப்படியே அவர் பாடிட்டு போயிட்டாரு, நமக்கு பாடுறதுக்கெல்லாம் முடியல. அது சினிமா என்ன, பயம் வந்துடுச்சு. முதல்ல வந்து இறங்குறேன். சில சொந்தக்காரங்க இருந்தாங்க, ஒரே ஒரு நண்பர் மட்டும் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 95ஆவது வருடம் எனக்கு ஒரு நண்பர் இங்கே அறிமுகமாக இருந்தார். யார் முதல்ல முடிவு பண்ணிட்டு தான் சென்னை வந்தேன், எந்த உறவினர்களையும் போய் சந்திக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, அந்த நண்பரை மட்டும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்தேன். அதே மாதிரி அந்த நண்பரை வந்து பார்த்தேன். நண்பர்கள் கூட இப்போ தான் நண்பர்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ எனக்கு மூத்தவர், அவர் கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவர். இப்போ நமக்கு உடன்பிறவா சகோதரர் மாதிரி இருக்கார், பேரே கூட சொல்லலாம். அவர் பேர் குமார். என்ன, அவரை வந்து நான் சந்தித்தேன். அப்போ வந்து அவர் ஒரு ஆடியோ கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தார், கேசட்டில் பதிவு பண்ணி கொடுப்பாங்கள்ல, அந்த கம்பெனி. வந்தேன், என்னுடைய ஆசையை சொன்னேன். அதுக்கு என்னடா தம்பி, தாராளமாக நீ இங்கேயே தங்கிக்க, உன்னுடைய முயற்சி எடுனார். அது எவ்வளோ பெரிய வார்த்தை, முதல்ல சென்னைக்கு வந்திருக்கோம், நீ இங்கேயே தங்கிக்க பார்த்துக்கணும். அப்படி தான் நான் அவர் கூட தங்க ஆரம்பித்தேன். அங்கே எனக்கு சில நண்பர்கள், நாகராஜின் ஒரு நண்பர், தனசேகரன் ஒரு நண்பர், வெங்கடேசன் ஒரு நண்பர், முருகன் ஒரு நண்பர், இவங்கெல்லாம் குடும்பமாகவே எனக்கு போக போக அப்படியே கிடைச்சாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, என்னை குடும்பமாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, நான் பசியில் இருந்தால் அவங்க உணவு கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. என்னை பசி பண்ணி இல்லாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து என்னுடைய தேடுதலில் நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு. அதாவது லாங் டைம் மீன்ஸ் என்னென்னா 2008 ஆமாம், நம்ம 97 பாடலுக்கு முயற்சி பண்ண ஆரம்பித்தோம். உண்மையிலே அப்போ கிடைக்காம இருந்து ஒரு விதத்தில் எனக்கு மகிழ்ச்சிகரமான விஷயந்தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய முறை,
ஒரு 2 பாடலாசிரியர்கள் தான் இங்கே இருக்காங்கன்னு நினச்சி வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சவங்களாம் பாடலாசிரியர்கள் தான் இருக்காங்க. எல்லாருமே ஏற்கனவே 2000 பாடல் 3000 பாடல் எழுதி மிகப்பெரிய சாதனைகள் புரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்போ தெரிஞ்சிடுச்சு நமக்கு, இந்த இது களத்தில் வந்து நம்ம நிற்கணும், நம்ம எதாவது எழுதணுன்னா நம்ம கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு. அப்போ நான் கவிஞர் காளிதாசன் ஐயாக்கிட்ட போய் உதவியாளராக சேர்ந்து 1 வருட காலம் அவரோட தத்தகாரத்துக்கு எழுதுவது எப்படின்னு கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் கூட இருக்கும்போது அவரிடம் இருந்த நூல்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நான் தனியாக வாசிக்க ஆரம்பித்தேன், முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் முதல்ல ஒரு ஐயப்பன் ஆல்பம், ஒரு நீலிமலை நாயகனேன்னு ஒரு ஐயப்பன் ஆல்பம், அது சுருதி ராஜ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தபலிஸ்ட்டு, நீலோத்திலையும் அவர் தான் தபலிஸ்ட்டு. என்ன அவர் வந்து மலையாளத்தில் இருக்கக்கூடிய கண்ணூர் ராஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான இசையமைப்பாளருடைய மகன் அவர். அவர் இசையமைப்பில் ஒரு 9 பாடல் எழுதினேன். 9 பாடல்னால் முதல் ஆல்பமே ஒரு பெரிய ஆல்பம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மனோ சார், என் பேர் படையப்பா பண்ண கிருஷ்ணராஜ் சார், சாரி படையப்பா வெற்றி கொடிக்கட்டு பாடினாங்க, படையப்பா சார், படையப்பா ஸ்ரீராம், மனோ சார், தஞ்சாவூர் மண் எடுத்து பாடிய கிருஷ்ணராஜ் சார், இவங்கெல்லாம் தான் அந்த பாடலை பாடுறாங்க. ஒவ்வொரு பாடலையும். அப்போ இவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளுங்க, பீக்கில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த ஆல்பம் பெருசாக வந்துடும், ஹிட் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு சூழ்நிலை மாறும் அப்படிங்கிற மாதிரியான இது இருந்ததுனால ஞாபகம் எனக்கு 2000 தீபாவளி ஊரெல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்கோம். அந்த பாடல் வந்தது, பம்பையிலே அந்த பாடல் ஒளிபரப்பானுச்சுன்னு இசையமைப்பாளர் எனக்கு சொன்னார். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஐயப்பனுடைய பாடல் ஐயப்பன் சன்னதிலேயே. அதுக்கப்புறம் வந்து பாடல், ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி கிடச்சிது, அதை வச்சுட்டு எங்கேயாவது போய் நிற்கிறதுக்கு. ஆனால் வந்து அப்படியும் இப்போ போராட்டம் தான். ஒரு 3 வருடம் கழிச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் இசை வசந்தம் எஸ் ராஜ்குமார் சார் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து ஒரு சூரிய வம்சம், 3 இடத்தில் நினை கொடுத்தேன், இன்னும் 2 3 வானத்தை போல இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி பெரிய பீக்கில் இருக்கார். அவரை காலையில் ஒரு சாங் கம்போசிங், மதியம் ஒரு சாங் கம்போசிங், அங்கே ரெக்கார்டிங் அப்படின்னு ரீ ரெக்கார்டிங்னு ரொம்ப பிஸியாக இருக்கார். ஏவிஎம் ஆர்ஆரில் தான் அவரை சந்தித்தேன். என்னவோ ஒரு காரணம் அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு. அடிப்படையில் அவரும் ஒரு பிரமாதமான கவிஞர், நிறைய வாசிப்பாளர் அவர். இப்போ கூட ஒரு நூல் எழுதியதை கேள்விப்பட்டேன். அவர் வந்து நீ வந்து போயிட்டுரு, நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. ஒரு 6 மாத காலம் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். காலையில் போவேன், சாயந்தரம் வரைக்கும் நிற்பேன். காலையில் 9 மணி 10 மணி ஏவிஎம் ஆர்ஆர் போய் நின்னேன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவர் வீட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி போய் நிற்பேன். திரும்பி அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நிற்பேன். இடையில வந்து சொல்லுவார், தம்பி ஏன்டா நின்றுட்டுருக்கேன், நான் ஏதாவது டேரக்டர் இருந்தால் சொல்கிறேன் கிளம்பிடாம பாரு. நான் கிளம்ப மாட்டேன், எனக்கு இதான் சார் வேலை, நான் நிற்கிறவங்க. ஏன்னா அவங்க ஒரு முறை கம்போசிங் ரூமில் போயிட்டாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் வெளில வருவாங்க. நம்ம நிற்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது, வெளியில் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும். சில நேரம் என்ன சொல்லுவேன், இல்லை சார் வெளியில் போய் சில பேர்லாம் பார்த்துட்டு இருந்தேன், மறுபடியும் உங்களை பார்த்துட்டு போகலாம், என்ன எதுக்கு சும்மா அதை பார்க்குறேன், நான் தான் சொல்கிறேன் இப்போ அப்படிம்பாரு. அப்புறம் ஏதோ ஒரு காரணம் அவர் பிடிச்சி போச்சு. ஒரு 2003 ஒரு படத்துக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த பாடலும் எழுதியாச்சு. ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய இயக்குனருடைய இணை இயக்குனர் தான். ஆனால் அந்த பாடலில் வந்து என் பேர் பயன்படுத்தப்படாமல் வெளியில் வந்துருச்சு. அது வேறு சில காரணங்கள். அதுக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவருக்கான என்னோடய பாடல் வந்து ரொம்ப விருப்பம் இருந்துச்சு எஸ் ராஜ்குமார் சாருக்கு. அவருமே வருத்தப்பட்டார், எனக்கே தெரியாமல் தான் இது நடந்துருச்சு, என்ன பண்ணுறது, செய்ய மாட்டாங்கன்னு நினச்சி செஞ்சிட்டாங்க அப்படின்னாரு. சரி, எல்லாருக்கும் அது ஒரு அனுபவம் தான் என்ன. அதனால் அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு தேடல், தேவா சார் மியூசிக்கில் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த பாடலும் கிட்டத்தட்ட பதிவானது. ஆனால் படம் வந்து ஷூட்டிங் ப்ராசஸ் போகலை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலம் எந்த வாய்ப்புமே கிடைக்கல. விடாமல் நம்ம கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு தொடர்ச்சியான முயற்சி. அந்த முயற்சியில் இருக்கும்போது தான் பூபதி பாண்டியன் சாருடைய அறிமுகம் கிடைச்சது. ஓஷலா ஸ்டார்ட் ஆனது அங்கேருந்து. சூப்பர் சார். யுவன் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்ன சொல்லுங்கள்? யுவன் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் பகிர்ந்துக்கணும் எனக்கு ஆசை தான். அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு அவர் கொடுக்கல. ஆமாம், ஏன்னா நான் வந்து பூபதி பாண்டியன் சாரை போய் அலுவலகத்தில் சந்தித்தேன். எனக்கு அங்கே டியூன் கொடுக்கப்பட்டது, நான் அங்கேயே எழுதினேன். வார்த்தைகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. பிடிச்சதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார் சந்தித்து இந்த பாடல் வரியை கொடுக்கறதுக்காக என்னை அழைச்சிட்டு போனாங்க. ஜிஆர்டி
சாரி வடபழனியில் இருக்க அந்த கிராண்ட்ஸ் ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஹோட்டலில் அந்த இப்போ விஜயமால் பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த ஹோட்டலில் கிரீன் பார்க் சாரி க்ரீன் பார்க்கில் சந்திக்கிறதுக்காக யுவன் சங்கர் ராஜா அழைச்சிட்டு போனாங்க. அங்கேயும் முதல்ல வந்து இயக்குனர் போய் சந்தித்து பாடலை கொடுத்தாரு. ஆனால் யுவன் சங்கர் ராஜா சாருக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன அவங்க உள்ளே பேசியிருந்தாங்க, நான் வெளியில் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வெளியில் இயக்குனர் வந்து அவருக்கு வரி ரொம்ப பிடிச்சிருச்சு சார், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம், மாற்ற வேணான்ட்டார், ஒரு வரி கூட மாற்ற வேணான்ட்டார், உங்களையும் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ரெக்கார்டிங்கில் மீட் பண்ணிக்கலான்ட்டாங்க. அதோடு வந்துட்டோம். ஆனால் ரெக்கார்டிங் வந்து அவங்க ஏன்னா இசைப்பாளர் சில நேரங்கள் மிட் நைட்டில் கூட நடத்திக்குவாங்க, அந்த மாதிரி அதை நடத்திட்டாங்க போல இருக்குது. ரெக்கார்டிங் நேரத்துலையும் யுவன் சாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இசை வெளியீட்டு நிகழ்ச்சியிலையும் அவர் சந்திக்க முடியல. அவர் வரலன்னு நினைக்கிறேன் இசை வெளியீட்டு நிகழ்ச்சி, வேறு ஏதோ வெளிநாட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தார் போல இருக்குது. அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். 2 முறை சந்திச்சும் சொன்னேன், ஹோஸ்டல் நான் தான் சார் எழுதுனேன். ஓ அப்படியா, நைஸ், வெரி குட், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதுக்கு பிறகான காலகட்டங்களில் கிடைக்கல. அதனால் நான் அவர் கூடவே இருந்து அவர் இசையமைச்சது, அவர் வார்த்தைகள் படிச்சுட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ணாருங்கிறத சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. புரியுது சார். மறக்க முடியாத ஒரு பாராட்டு அப்படின்னா அது முதல் அதுதான், அது முதல் பாராட்டு தான். எப்படி பார்த்தாலும் அது முத்துக்குமாரனுடைய பாராட்டு தான். அது மிகப்பெரிய பாராட்டும் கூட. நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஓஷலாவுக்கு முதல் பாராட்டு வெளிப்படையாக வந்த பாராட்டு முத்துக்குமாரனுடைய பாராட்டு. அதே மாதிரி காற்றோடு பட்டம் போலவுக்கு வந்து வெளிப்படையாக வந்த பாராட்டு வந்து அண்ணன் சீமானுடைய பாராட்டு. அந்த படத்தை பார்த்துட்டு அவர் படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பார் இல்லையா, அப்போ அவர் அந்த இடத்துல சொல்கிறார், அது இப்போ யூடியூப்பில் இருக்குது. அவர் சொன்ன மாதிரியே சொல்லணும்னா, அது யாருன்னு தெரியல, ஒரு தம்பி சாரதின்னு எழுதியிருக்காங்க. நான் கேட்டேன், ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு இன்று, மனம் அன்பில் பூக்கும்போது மதம் தெய்வம் அங்கேயது, அந்த 2 வரையிலே அவன் கதையை சொல்லிட்டான் அந்த தம்பி அப்படின்னாரு. அந்த பாராட்டு வந்து உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா அடிப்படையில் அவர் ஒரு பெரிய இயக்குனர், மிகப்பெரிய கதை சொல்லியவர். ஏன்னா நிறைய இடங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சீமான் அண்ணன் வந்து கதை சொன்னாருன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கண்ணு முன்னாடி படம் ஓடுற மாதிரி கதை சொல்லுவார் அப்படின்னு. அப்படிப்பட்ட இயக்குநர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும்போது நமக்கு அது பெரிய விஷயம் தானே. சூப்பர். பொருளாதார ரீதியாக இப்போ எப்படி இருக்கீங்க? ஓகேவா? கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கா? இல்லை, நான் வந்து டாப்லே இல்லை. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து வந்த ஒருத்தன் தான். எங்கள் அப்பா வந்து வீடு வீடாக பேப்பர் விநியோகிக்கிற ஒரு செய்தித்தாள் விநியோகிக்கிற வேலை தான் பார்க்குறாரு. நான் அந்த குடும்பத்தில் இருந்தால் 12ஆம் வரைக்கும் படிச்சுட்டு வந்தேன். அப்படியும் கூட எங்கள் அப்பா வந்து NIITன்னு ஒரு கணிப்பொறி பயிற்சி நிறுவனத்தில் வேலைக்கு படிக்க சேர்த்து விட்டாங்க. இப்போ வந்து அது வந்து DCAன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து அதுக்கு ஏதோ HTDCAன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் விளக்கம் கேட்டதுக்கு ஹானஸ்ட் டெக்னிக்கல் ஆஃப் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாதிரி ஏதோ ஒரு ஃபுல் ஃபார்ம் சொன்னாங்க அதுக்கு. அது முழுக்க ஆங்கிலத்திலே தான் இருக்கும் அந்த பாடங்கள் எல்லாமே. அப்புறம் நீங்கள் பாடம் நடத்துகிறதும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி கேமராலாம் வச்சு ஸ்க்ரீன் கட்டி அதில் தான் நடத்துவாங்க. எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது, இதை வெளியில் சொல்லிக்கிறது எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் பேசுனா புரிஞ்சுக்குவேன், ஒரு சில சொற்கள் நான் போட்டு பேசுவேன். ஒரு ஃப்ளூவெண்ட்டாக என்னால் பேச முடியாது, அவ்வளோதானே தவிர ஒரு ஆங்கிலத்தை தாய்மொழியாக எடுத்துக்கிட்டவங்களுக்கும் அல்லது ஆங்கிலத்திலே படித்து வந்தவங்க மாதிரி எனக்கு பேச தெரியாது தவிர மற்றபடி அதை புரிஞ்சுக்கும் பேசிடுவேன். தமிழ் எனக்கு என் தாய்மொழி அப்படிங்கிறதுனால எனக்கு அது பிடித்தமான மொழி. அப்போ எனக்கு அந்த ஆங்கில பாடமும் எனக்கு புரியலை, அவங்க நடத்துகிறதும் புரியலை, எல்லாத்தையுமே எனக்கு சினிமா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த காலகட்டத்துக்கு இடையில் அது முக்கியமாக ஏன் அப்படி தோணுச்சுன்னா, என்னுடைய கையெழுத்து நல்லாயிருக்கும். அதனால் என்னுடைய சீனியர்ஸ் அங்கே தெருவில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் சிலர்லாம் வந்து அவங்களுடைய காதலிக்கு என்னை வச்சு கடிதம் எழுதிக்குவாங்க. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. டி தம்பி இங்கே வாடா, முருகேசா, என் பேர் இயற்பேர் முருகேசன், முருகேசா இங்கே வாடா, கொஞ்சம் இதை எழுதி கொடுறா அப்படின்னு. எழுதி கொடுறேன்னா என்னன்னு சொல்லுங்கண்ணே அப்படிம்பேன். என்னுயிர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க, என்னுயிர் காதலிக்கு அப்படிம்பாங்க. அப்போ என்னுயிர் காதலிக்கு எழுதும்போது உன் நினைவால் நான் வாடுகிறேன் அப்படின்னு நானே எழுதிடுவேன். என்னடா அது அப்படிம்பாங்க. இல்லைண்ணா அப்படி இருந்தால் அதனால் நல்லாயிருக்கும், சினிமாவெலாம் அப்படி தானே பாடுறேன், சரி போடு, எப்படி ஓகேண்ணா பரவாயில்ல அப்படின்னு. ஸோ இப்படி எழுதும்போது வீட்டில் சும்மா இருக்கிற நேரங்களில் நானும் ஏதாவது கவிதை எழுதி பார்ப்பேன். அது பெரும்பாலும் அர்த்தமில்லாத கவிதைகளாக தான் இருக்கும். இல்லை, உன் முகம் நிலவு மாதிரி இருக்குன்னு எழுதுவோம், எந்த பொண்ணுடைய முகம் நிலவு மாதிரி, நிலவுடைய சயின்ஸ் என்ன,
மாணவரோட மனிதரோட சயின்ஸ் என்ன. ஆனால் அந்த அழகோடு அந்த ஓமைப்படுத்தி எழுதுவோம். அர்த்தமில்லாத இருந்தாலும் ஒரு அழகியலோடு எழுதி பார்ப்போம். அப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன தொழில் தெரியும், நமக்கு இந்த பாடமும் புரியலை, நமக்கு இங்கே இருந்து படிக்கவும் பிடிக்கலை. சரி, அடுத்து நம்ம ஒரு வேலை பார்க்கணும், நமக்கு என்ன கைத்தொழில் தெரியும்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ சடார்னு தோணுன ஒரு விஷயம், நம்ம கவிதை எழுதுவோம், பாட்டு தான் எழுதி பார்த்துருக்கோமே, சினிமா போய் பாட்டு எழுதுவோம். அப்படி வந்தது தான். இங்கே வந்தது பிறகு தான் அந்த இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சேன். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன், வாசிக்க ஆரம்பித்தேன். நமக்கு முன்னாடி இருந்த பாடலாசிரியர்கள், கதாசிரியர்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தமிழ் இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் இப்போவும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய இலக்கண இலக்கியம்லாம் தெரியாது. என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் எழுதிடுவேன், அதை உடனே கற்றுக்கிட்டு எழுதிடுவேன். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆனால் ஃபினான்ஷியல் ரீதியாக எந்த அளவுக்கு? நீங்கள் கேட்ட கேள்வி அதானே. நான் ஒரு எளிமையான குடும்பத்துலேயும் வந்ததுனால இங்கே வந்துமே நான் சின்ன சின்ன வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னென்ன தொழில் பார்க்குறீங்க? என்னென்ன வேலை பார்க்குறீங்க? அது வேண்டாம், அது என்னுடைய வேலைகளுக்கு அது தொந்தரவாயிரும். சரிங்களா? இப்போது நான் சில நேரங்களில் பாடல் எழுத பிரச்சனை இல்லை, ஃபினான்ஷியலாக பிரச்சனை இல்லைன்னா என்னோடய குடும்ப தேவைக்கு நான் வந்து இந்த மாதிரி வேலைகளும் பார்த்து சம்பாரிச்சிக்கிறேன். இது இல்லை நான் பாடல் மட்டுமே தான் எழுதுவேன், நான் இப்படிப்பட்ட வெற்றி பாடல்கள்லாம் எழுதிட்டேன். ஒரு முழு நேர பாடலாசிரியராக ஆகணுங்கிறது என்னோட விருப்பம். அதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் வாய்க்காமல் இருக்கு. அப்படி வர்த்தக ரீதியாக நம்மளுக்கு வந்து அது நிச்சயமா நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. நான் வந்து 25 வருஷம் ஆகிடுச்சு. எல்லாரும் கேட்குறது தான், என்னப்பா 25 வருஷம் ஆச்சு, ஒரு வீடு வாங்கலையா? கஷ்டமாகவும் இருக்கும்ல நிச்சயமா. கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் உறுத்திருக்கும். புரியுது. ஏன்னா நீங்கள் இப்போ புதுசாக கேட்டிருந்தா நான் வந்து வருத்தப்பட போகிறேன். புரியுது. என்னுடைய வீட்டிலேருந்து எல்லாரும் கேட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் என் பையனோ என் மகளோ கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையனுக்கு 7 வயசு, 6 வயசு, பொண்ணுக்கு 12 வயசு. இப்போ அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு 5 வருஷம் போனால் அவங்களுடைய ஆசைகள் சில விஷயங்கள் சொல்லுவாங்களே, இதை வாங்கி கொடுப்பா, அதை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லணும், அதை முடிஞ்சால் வாங்கி கொடுத்துருவேன். இல்லைன்னா அதுக்கான ஒரு காலகட்டம் நிர்ணயிப்பேன், இந்த டைமில் வாங்கி தரமான்னு. ஏன்ப்பா அந்த டைமில் வாங்கி கொடுக்குறம்பாங்க. அப்போ நான் சொல்லணும், அப்போ கொஞ்சம் வருமானம் பத்தலப்பா வாங்கி தரமான்னு. அப்போ வந்து அவங்களும் அந்த வார்த்தையை கேட்க தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க கேட்காததுக்கு முன்னாடி நான் அது சரியான இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற முயற்சி. நீலோத்திக்கு அப்புறம் எப்படி இருக்கு வாழ்க்கை? எனக்கு வந்து வாழ்க்கை பொதுவாகவே நல்லா தான் சார் இருக்கு. இல்லை, உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நான் கேட்குறேன் ஆஃப்டர் நீலோத்தி. அதுதான் சொல்கிறேன், நீலோத்தி வந்து எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, அர்த்தப்படுத்தி கொடுத்துருக்கு, பொறுப்பை அதிகப்படுத்தியிருக்கு. நிறைய இடங்களில் கூட்டெல்லாம் பேசுகிறாங்க. சூப்பர். ப்ராஜெக்டாக தான் என் கைக்கு வரலையே தவிர நிறைய கம்பெனிகள்லேருந்து கூட்டெல்லாம் பேசியிருக்காங்க. சில டேரக்டர்ஸ் நேரில் வர சொல்லி பேசியிருக்காங்க. ஆனால் இன்னும் ப்ராஜெக்டாக கைக்கு வரல. எப்பொழுதுமே அது வந்து பாடல் ஆனால் தான் அது நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கு வரும். கண்டிப்பாக அது வருமானமாக மாறும், அந்த பொருளாதார நிலையை கொஞ்சம் மேம்படுத்தும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பாடலாக வரும்போது அது வரைக்கும் நான் எழுதுவேன். பாடல் இல்லைன்னா நான் வீட்டில் உட்கார முடியாது. ஆமாம், எனக்கான சில வேலைகள் நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். என்னுடைய பாடல் பயணத்துக்கு குறுக்கீடு இல்லாத வேலைகளை நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். அந்த வேலைகளை நான் பயணப்பட்டுருவேன். நல்லது சார், நல்லது. அதனால எனக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் கிடையாதுன்னு சொல்ல வரேன். புரியுது. இதை மட்டுமே நம்பிட்டு உட்காந்துடாம நான் வந்து இந்த வேலையில செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னோட கனவுகள் நோக்கி நான் நகர்ந்து கொண்டே. ஆமாம், கண்டிப்பாக எனக்கு பாடல் நல்ல பாடல் எழுதணுங்கிறது என்னோட தீராத ஆசை. அதை நான் அதுக்காக வந்து என்னுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளையும் நான் பூர்த்தி செய்யாமல் இருக்க முடியாது. நான் இதையும் பூர்த்தி பண்ணிட்டாலும் முடிஞ்ச அளவு பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம், என்னுடைய ஆசை, என்னுடைய தேடல்லாம் இதுதான். அப்போ இதை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன நேரம் பத்தலை, அவ்வளோதான். அதை வேணால் சொல்லலாம். நான் நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், நேரத்தை வந்து ஏன்னா என்ன சொல்கிறது, இங்கே ஒரு 6 மணி நேரம் கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி ஒரு 4 மணி நேரம் வந்து இங்கே முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும், இதுக்கிடையில் குடும்பத்தினுடைய சில விஷயங்களை பார்க்குற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம கற்றுக்கணும், படிக்கணும், எழுதணும், இப்படி சில விஷயங்கள். அப்போ நேரம் வந்து நமக்கு ரொம்ப குறைவு. ஆமாம், தூங்குகிற நேரங்கள் குறைவு, மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம பொதுவாகவே நம்பிக்கையை தான் எழுதுவோம். நானே அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? நிச்சயமாக மாறும், கண்டிப்பாக மாறும். சூப்பர் சார். விருதுகள் மேலே இருக்கக்கூடிய விருதுகள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, விமர்சனம், மதிப்புன்னு வச்சுக்கலாம். விருதுகளை பற்றி உங்களோட பார்வை எப்படி இருக்குது? விருதுகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அந்த பொருளாதார ரீதியாக ஒரு மனிதன் எப்படி அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து கூட்டிகிட்டு போகுமோ அந்த மாதிரி விருதுகள் வந்து உங்களுக்கு இன்னும் நம்மளை வந்து அங்கீகாரப்படுத்தும், இந்த துறையில் ஆழப்படுத்தும், எல்லாருக்கும் நம்மளை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு விடும். அவர் அந்த விருது வாங்கினவர், இவர் அந்த விருது வாங்கினவர் அப்படின்னு. அப்புறம் உலகம் முழுக்க இருக்க மக்களிடம் கொண்டு நம்மளை எளிமையாக சேர்க்கும். எல்லாத்தையும் விட நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு விருது வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த விருது வாங்கணுங்கிற ஆசையை அது உண்டு பண்ணோம்.
அப்போ அந்த ஆசை என்ன பண்ணும், இன்னும் ஓட வைக்கும், நல்ல பாடல்களை எழுதணுங்கிற தேடுதலை உண்டு பண்ணும். அதனால் வந்து விருது வந்து எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு கலைஞனுக்கு படைப்பாளனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன. அதனால் அந்த வகையில் நான் விருதுகளை ரொம்ப மதிக்கிறேன். எனக்கான இது வரைக்கும் நான் ஏற்கனவே காமெடியை கூட சொல்லியிருக்கேன், ஒரு சோப்பு டப்பா கூட கிடைச்சதில்லை அப்படின்னு. ஒருவேளை இன்னும் நல்ல பாடல் எழுதணும் போல இருக்குது அது அடையிறதுக்கு. காற்றோட பட்டம் போலக்கு பாட்டுக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம், வந்தது ஒரே ஒரு தனியார் நிறுவனத்துலேருந்து அறிவிச்சிருந்தாங்க. விகடன்லேருந்து அந்த நாமினிஸ் லிஸ்ட்டுக்கு போயிருந்துச்சு. மற்ற எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய விருது வழங்கும் அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அந்தளுடைய செக்டாருக்கெலாம் போன மாதிரி தெரியல. ஆனால் இது ரெண்டுலேயும் வந்து கிடைக்கல. மக்களுடைய அங்கீகாரமே ஒரு மிகப்பெரிய விருதா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ? ஆமாம், நான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது கொடுக்கலங்கும் போது நீ ஏன் கொடுக்கலன்னு நம்ம யாருக்கும் கேட்க முடியாது. கண்டிப்பாக என்ன அப்போ அது ஒரு வழி இருக்கும். ஆனால் போகிற இடத்துல இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இவ்வளோ நாள் ஆச்சு சினிமாவுக்கு வந்து ஏன்னு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகல அடுத்த கட்டத்துக்கு போகலன்னு கேட்கும்போது அது எப்படி ஒரு வழியை உண்டு பண்ணுமோ. என்னப்பா காட்டோட பட்டம் போல எனக்கு ஒரு கில்ட்னஸ் உருவாக்கிட்டீங்க. ஆகா, இந்த கேள்வியை வந்து நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டோமோ அப்படின்னு. அதெல்லாம் நான் தான் பழகிடுச்சின்னு சொல்கிறேன். அதனால இல்லை, அதுதான் ஃப்ராங்க். நம்ம அதை சொல்கிறதுல ஒன்றும் வைக்க போகிறதுக்கு இல்லையே. காற்றோட பட்டம் போல் அவ்வளோ ஹிட் ஆனிச்சு, ஏன்ப்பா விருது கொடுக்கலன்னு கேட்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட அதான் சொல்லுவேன் நான், இப்போ விருது கொடுக்குறது என்ன, என்னுடைய அங்காளி பங்காளி இல்லை ஃப்ரெண்டுங்க தான் கொடுக்குறாங்களா, ஏன் எனக்கு கொடுக்கலன்னு கேட்குறதுக்கு. யாரோ ஒரு அமைப்பு அறிவிக்கிறாங்க, அப்புறம் திடீர்னு வந்து அவங்க இதுதான் நல்ல பாடல்னு தேர்ந்தெடுத்து வேற ஒருத்தர் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சுல்ல, நம்ம முதல்ல அப்படி தானே எழுதணும். கண்டிப்பாக அவங்களுக்காக தானே எழுதுனது. ஒரு கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரம் உணர்வுகளை வெளிப்படுத்தணும், அது மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்கு தான் அதோட இறுதி இலக்கு. அதுதான். அந்த அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருச்சு, எப்போ கிடைக்குதோ கிடைக்கட்டுமே. கீபோர்டு வாசிப்பீங்களா? இல்லை, எனக்கு சங்கீத அறிவுலாம் குறைவு தான். தத்தகாரம் புரிஞ்சுக்குவேன். ஒரு நல்ல இசையை கேட்டால் இது நல்லா இருக்குன்னு அதை உணர முடியும், அனுபவிக்க முடியும். மற்றபடி நீங்கள் ஆரோகணம் அவரோகணம் இந்த கீபோர்டு வாசிப்பீங்களா வயலின் வாசிப்பீங்களா, ஆனால் பயணப்படுறது நல்லதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நான் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு தேடுதல் இருந்துச்சுல்ல சினிமாவில் பாடல் எழுத, அந்த நேரங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு இசைக்கருவிகளை கற்றுக்கிற விஷயத்துலையும் பயணப்பட்டிருந்தா பாடல் எழுதுறதுக்கு நமக்கு உபயோகமாக இருந்திருக்கும், ஒரு எளிமையாக இருந்திருக்கும் நிச்சயமாக வந்து. ஏன்னா இப்போ வாலியாவுக்குலாம் சொல்லுவாங்க, அவர் வந்து சங்கீதம் முழுமையாக தெரிஞ்சவர். நீங்கள் எந்த டியூனை எடுத்து அவர் முன்னாடி அப்படி போட்டிங்கனாலும் இமிடியேட்டாக வந்து அதுக்கான வார்த்தைகளை ஒரு ஆசு கவிஞன் மாதிரி கடன்னு அடிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியே பாடலாசிரியராக நினைக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நினைக்கிறவங்களுக்கு சங்கீதம் தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப நன்றி, உங்களோட அழகான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் பல நிலத்தையும் பல காற்றோட பட்டம் போலவும் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதை தாண்டி உங்களுடைய பாடல் வரிசைகள் அதிகமானது. அது இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய பேருக்கு ஆகா இவங்க தானான்னு எடுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விடைபெறேன். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. உங்களுடைய கேள்விகளும் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த பாடலை பற்றிய உணர்ச்சிகள் நீ வெளிப்படுத்தினது சிறப்பாக இருந்தது. உங்களுக்கும் என்னுடைய நன்றி, நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி.